அடிக்க போறியா? அடி. நீ அடிச்சுனா உடனே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்படியே இந்த பக்கமே நீ வர முடியும். ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை பிறந்தா கூட நீங்க பார்க்கவே முடியுது. ஐஸ்வர்யா என்னமோ இங்க வந்து சும்மா உட்காந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அது மட்டுமா என் சொத்து மொத்தத்தையும் கொண்டு போய் எவன் தலையிலயா சரிதா தெரியும்ல. அவனை பத்திலாம் என்னால யோசிக்க கூட முடியாது. கூடிய சீக்கிரம் வேணாம் போகுது. அந்த ஆண்டவன் இதெல்லாம் பார்த்துதான் இருக்காரு. உங்ககிட்டலாம் இனி எந்த நல்லதுமே இந்த தேவையில்லாம இங்க நின்று பேசி சூழ்நிலை இன்னும் மோசமாக வேண்டாம். வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஏன் பொண்டாட்டி ஏன் குழந்தைன்னு உன் வாயில வந்திருக்கு. நல்லா கேட்டா இந்த ஒரு கருதை இதை வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் மகா. போதும் போதும் உங்க குடும்ப நாடகம்லாம் என்ன ஓவர பேசுமா திருப்பி துரோகம் பண்றதுன்னா உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் தான் பழக்கம். போய் சொல்லி உள்ள வந்த ஆளுங்கெல்லாம் கூட இருக்கும் போதே இந்த பேச்சு. ஏன் பொண்ணு அப்படியா பண்றதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? யாருங்க காரணம்? ஐயோ நாங்க எந்த தகராறும் பண்றதுக்காக வரல. ஐஸ்வர்யா பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். இவங்க கிடைக்கிறாங்க. யாரு என்ன சொல்றாங்க நான் பாக்குறேன். நீ முதல்ல உள்ள போ. போக முடியாது. போகலன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த வாங்கின அடியெல்லாம் ஞாபகம் சொல்ல. ஒரு எல்லை வரைக்கும் தான் நான் மனுஷியா இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியே வந்துச்சு. இவங்கள மாதிரி சேனலவாதிகளுக்கெல்லாம் அதெல்லாம் எங்கெங்க தெரிய போகுது. விட முடியாதுன்னா விட முடியாதுதான். நடிச்சு எல்லாரும் ஏத்து பேசுறீங்களா? குடும்பத்தையும் ஏமாத்தி சொத்தை எல்லாம் ஆட்டைய போட்டீங்க. அவளை அப்படி படுறதுக்கு மருந்து கொடுத்தது நீங்க. ஆமா என் வெளியே தெய்வங்க அவ்வளவு தெரியும். பைக்ல குழந்தையோட இருக்கிற புந்தைக்கு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாக ஆளாளுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்க. சொல்றதுன்றெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் உங்க பொண்ணை நீங்க ஒரேடியா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதுதான். இவங்க எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேங்கம்மா. இது வெறும் ஆரம்பம் தானே. உனக்கு அப்படியே ஒரு நெருப்பு இருக்கா? எதுக்கு ஃபர்ஸ்ட் வரணும்? நீ இங்க இருந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இவங்க நெருங்கிக்கிறது எல்லாம்